மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் நியாய விலை கடைகளில் பயோமெட்ரிக் சரிவர செயல்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜான் மைக்கேல் வழங்க கேட்கலாம். ஜான் மைக்கேல், மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை நீடிச்சு வருது? விவரங்களை பதிவு பண்ணலாம். ஆஷா, அதாவது தமிழகத்துல செயல்படக்கூடிய நியாய விலை கடைகள்ல பொருட்கள் வழங்குவதில் ஏற்படக்கூடிய குளறுபடிகளை களையணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு பயோமெட்ரிக் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக பொதுமக்கள் நியாய விலை கடைகளுக்கு பொருட்களை வாங்க வரும் சமயங்களில் கைரேகைகளை பதிவு செய்து பொருட்களானது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா 889 நியாய விலை கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் பள்ளிப்பாளையம் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் செயல்படக்கூடிய கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா காலை முதலே தற்போது வரைக்குமே இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் ஆனது சரிவர இயங்கவில்லை. குறிப்பாக கைரேகைகளை பதிவு செய்யும் பொழுது இந்த பிரச்சனை ஏற்பட்டதனால பொதுமக்கள் மற்றும் முதியோர்களுக்கு கருவிழிகளை பதிவு செய்து அதன் மூலமாக பொருட்கள் விநியோகிக்கும் முறையை பணியாளர்கள் கையாண்டனர். ஆனால் இருப்பினும் சர்வர் டவுன் ஆனதன் காரணமாக இந்த சிஸ்டம் ஆனது முற்றிலுமாக இன்று இயங்கவில்லை. இதன் காரணமாக பள்ளிப்பாளையத்தை பொறுத்தவரையும் பிரதானமாக விசைத்தறி தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இன்றைய வேலையை விட்டுவிட்டு பொருட்கள் வாங்க வந்த நிலையில் தங்களுக்கு பொருட்கள் கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஆதங்கத்தோடு பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக தங்களுக்கு முறையாக பொருட்கள் விநியோகிக்க தமிழக அரசு எவ்வித காலதாமதமும் இடையூறும் இல்லாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆஷா, தகவல்களுக்கு நன்றி ஜான். கண்ணாடியில பார்த்தாலும் விட மாட்டேங்குது. ஒரு ஆளுக்கு அரை மணி நேரம் ஆகுது. இப்ப நான் 1.5 மணி நேரம் ஆச்சு. நான் 3 பேர் தான் போயிருக்கிறாங்க. தேதி 20 தேதி கடைசி தேதியில வந்தா கூட இந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்குது. ஆரம்பத்துல தான் கூட்டம் இருக்கு. இப்ப 20 தேதி கூட அந்த ரேக விட மாட்டேங்கிறாங்க. கண்ணாடியில பார்த்தா ரேக வச்சாலும் விட மாட்டேங்குது. பொருள் இந்த மாதிரி போட்டா அவன் குழப்ப கிடச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறான். கண் பார்வை ஒரு ஊழியங்கிறாங்க, 5 லட்சத்தில் கைரேகை ஒரு ஊழியங்கிறாங்க. இது இருந்தால் தான் பொருள் போதும்னு சொல்கிறாங்க. இல்லாட்டா திருப்பி அனுப்புகிறாங்க. 4 நாளாக போனால் இன்றைக்கி கைரேகை நிறுத்திச்சிட்டாங்க. கைரேகை வச்சு உருவில் நிறுத்திச்சிட்டாங்க. நீங்க எங்களுக்கு இந்த பொருளை அது குறிப்பிட்டு அப்போ இதுக்கே சட்டத்தில் போட்டுருக்கேன். இதுக்கு எதுக்கு பொதுமக்களுக்கு சட்டத்தை போட்டுக்கிறேன்? சோறு எதுக்கே வச்சுருக்கேன்? நீங்கள் பொதுமக்கள் சேவை செய்ய வச்சுருக்கிறியா இல்லை சோறு விளம்பரப்படுத்துறதுக்கு வச்சுருக்கிறியா? நாங்களாம் வயசு 84 வருஷம் ஆகுது. எனக்கு இன்னும் 4 நாள் நின்று முடியல. என்னால 3-4 மணி நேரம் நின்றுக்கிறேன். இந்த அரசாங்கம் நல்லது செய்யுதா? கொடுமை இதை விட கொடுமை எவனு செய்யணும்னு நான் சொல்லுவேன் ஐயா. தமிழ் மொழி காப்பாற்றுற அண்ணா மராட்டியை பேசிக்கிட்டாங்க. இது வரைக்கும் தமிழ் பிறந்த காலத்துலேருந்து தமிழ் பேசுறது யாரும். இவர் தமிழை வளர்க்குறாரா? தமிழ் பேரை சொல்லி இவர் அரசியல் நடத்திட்டு இருக்கிற அறிவி அப்பா மக்கள் தான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் நீங்களும் பொது காலத்துக்கு பாட்டெல்லாம் இருந்ததா? தமிழ் பேசுறியா? என்ன பேசினாரு? பேசினாரா? என்ன பேசினாரு? தமிழ் மொழியை காப்பாற்றுறாங்கள. உலகத்திலேயே தமிழ் மொழியை உள்ள காப்பாற்றிருக்கிறாங்கள. இந்த சட்டமெல்லாம் இருக்கணும் ஐயா. இந்த காப்பு எதுக்கே கொடுத்துருக்கீங்க? இதை வச்சு போட்ட வேண்டியதானே.